எரும மாடே ஒரு மாட்டுக்கு வேற மாட்டு அடிக்க போனா சேர்ந்து ஒற்றுமையா, காகமே ஒரு காலத்தை அடிச்சு கொண்டா அந்த மஞ்சள் இதுதான் இன ஒற்றுமை. சகல பேரும் காணாமலாக்கப்பட்ட எல்லாரும் காணாமலாக்கப்பட்டதில் அரச தரப்பு செய்த கொலைகளையும் தான் நியாயப்படுத்திக் கொண்டு கோஷம் எடுக்கிறார். நீ வாயமோட செய்யறத செய்து கேட்டு நாங்க மனுஷன் மாதிரி கேட்டா நியாயம் விளங்குது. நீங்கள் இப்படியான செயல்பாடுல செயல்பட்டு உங்களோட வைத்த கல்லூரிகள் விளங்குது. துணுக்காய் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் சித்திரவதை முகாம் இருந்ததாக தெரிவித்து அதை அகழ்வு செய்ய வேண்டும் என யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்ற பெண் ஒருவர் கடந்த வாரங்களில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார். செம்மணியில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளுக்கு நீதி கோரி அணையா விளக்கு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நாட்களில் அந்த போராட்டத்தில் இணைந்திருந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளை கொச்சைப்படுத்தும் விதமாக குறித்த காணொலியை வெளியிட்டிருந்தார். மேலும் அவருடைய கணவராக தன்னை அடையாளப்படுத்திய அருண் சித்தார்த் என்பவர் அணைக்கப்பட்ட விளக்கு என்ற பெயரில் போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவலை வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் அப்பகுதிக்கு தென்பகுதியிலிருந்து அழைத்து வரப்பட்ட சிலர் மற்றும் அப்பெண்ணுடன் சென்ற அருண் சித்தார்த் குழுவினர் அப்பகுதி மக்களால் சுற்றி வளைக்கப்பட்டனர். 4000 பேரை புதைத்ததை நீ பார்த்தாயா? இன விடுதலைக்காக போராடிய உறவுகளை கொச்சைப்படுத்துகிறீர்களா? போராட்டங்களை திசை திருப்புகிறீர்களா? பொய்யான தகவல்களை பரப்ப முற்படுகிறீர்களா? சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தகவல்களை வெளியிடாமல் பொய்யாக வெளியிட்ட கருத்துக்கு மன்னிப்பு கோர வேண்டும் என மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர். மக்களின் எதிர்ப்பை சமாளிக்க முடியாத அருண் சித்தார்த் மற்றும் அந்த பெண் மக்களிடம் மன்னிப்பு கேட்டனர். அத்துடன் ஊர் மக்களின் பெரும் எதிர்ப்புக்கு மத்தியில் அவர்கள் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர். அங்க ஆமை செய்தது இங்க இயக்கம் செய்திருக்கு தானே காட்டுறதுக்காக. இவன் சொல்ற காலப்பதில் எத்தனை வயசு? 6 வயசு. மூத்த பிள்ளை தங்கச்சி 2 தம்பி 51 ஒரு தம்பி. 90ஆம் ஆண்டு பேர் அம்மாக்கு 28 வயசு. அம்மா இருக்கு. அம்மா எப்படியாவது 60 வயசு. அம்மாவும் இவவும் தான் குடும்பத்தை. அவ ஒரு மனநோயாளியாய் போல. அம்மா வந்து ஒரு தனியா என்ன தெரியும் இல்ல மனநோய் என்று சொல்லல. அவ இப்படி தெரிஞ்சு அனுமதி இல்லாத வீடியோ வந்திருக்கு.